Exercise 3.3 miscellaneous practice problem. Using identity, find the value of first one போடலாம். First one என்ன கொடுத்திருக்காங்க 4.9 the whole square கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதை ஈஸியா போடணும் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னா 4.9 நம்ம எப்படி எழுதினா 5 minus 0.1. ஓகேவா 4 plus 0.9 எழுதினோம்னா 4ம் வந்து ஒரு இந்த வேல்யூ கொஞ்சம் ஸ்கொயர் எடுக்கிறது கஷ்டமான வேல்யூ. அப்போ 5 10 அந்த மாதிரி போட்டாதான் நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 5 minus 0.1 the whole square. இப்போ இதற்கு நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா a minus b the whole square. a minus b whole square என்னது a square minus 2ab plus b square. ஓகேவா சோ இந்த இடத்துல a is equal to என்னது 5, b is 0.1. இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் 5 square minus 2 into a என்ன வேல்யூ 5, b ஓட வேல்யூ என்னது 0.1 plus b ஓட வேல்யூ என்னது 0.1 the whole square. கிளியரா இப்போ என்ன வரும் 5 square is 25 minus 5 2s are 10 into 0.1. இங்க 0.1 whole square என்னது 0.01. So 0.1 ஓட whole square 0.1 into 0.1 அப்படின்னா என்ன அர்த்தம் 1 multiplied by 1 is 1. இங்க என்ன இருக்கு 1 digit 2 digit டோட்டலா எவ்வளோ 2 digits தள்ளி பாயிண்ட் இருக்கு டெசிமல் பாயிண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பாயிண்ட் இங்க இருக்கு இங்க ஒரு டிஜிட் தள்ளி இங்க 2 டெசிமல் பாயிண்ட் பின்னாடி இருந்து பாயிண்ட் வைக்கணும் முன்னாடி இருந்து இல்ல. அப்ப என்ன வரும் 0.01. இப்போ நம்ம இத ஆட் பண்ணலாமா சோ நெக்ஸ்ட் 25 minus 10 into 0.1 என்ன வரும் 10 into 1 is 10. அப்போ இங்க என்ன ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட். அப்போ இங்க டெசிமல் பாயிண்ட் வச்சா நமக்கு என்ன வரும் 1 தான் வரும் 1 plus 0.01. கிளியரா 25 minus 1 என்னது 24 plus 0.01. சோ இத ஆட் பண்ணும்போது என்ன பண்ணனும் 24.00 இங்க 0.01 ஆட் பண்ணும்போது என்ன 1040. that is the answer is 24.01. கிளியரா நெக்ஸ்ட் B1 செகண்ட் ஒன் போடலாம். செகண்ட் ஒன் என்னது 100.1 the whole square. இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் எப்படி போடலாம்னா this can be written as 100 plus 1 plus 0.1 the whole square. போடலாமா 100 plus 0.1 வந்து 100.1. இப்போ இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 100 square plus 2 into 100 plus 2 into 100 plus a போட்டாச்சு b போடணும்ல 2 into 100 into 0.1 அப்புறம் plus 0.1 the whole square. so நமக்கு இங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா 100 square என்னது 10,000. ஸ்கொயர் போட்டா என்னது 2 zeros 4 ஜீரோவும் மாறிடும். பிளஸ் இங்க என்ன வரும் 200 into 0.1 இங்க 0.1 the whole square முன்னாடி போட்டதா என்ன வரும் 0.01 வரும். இப்போ this is equal to 10,000 plus 200 into 0.1 நமக்கு என்ன வரும் 200 multiplied by 1 is 200. இங்க ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா பின்னாடி இருந்தா அப்போ நம்ம இங்க ஒரு டிஜிட் தள்ளி இங்க வந்து பாயிண்ட் வைக்கணும். clear so the point will be here. அப்போ அங்க வந்ததுன்னா என்ன வரும் 20 plus 0.01. இப்போ நம்ம இதை எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 அதுக்கப்புறம் இங்க 20 அதுக்கப்புறம் என்ன இருக்கு இங்க எல்லாம் பாயிண்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் 0.00 போட்டுக்கணும். அப்புறம் இங்க என்னது 0.01. சோ ஆட் பண்ணும்போது என்ன வரும் இங்க 1 0 பாயிண்ட் இங்க 0 இங்க 2 இங்க 0 இங்க 0 1. so 10,000 20.01. நமக்கு என்ன ஆன்சர் 10,020.01. கிளியரா so this is the answer. ஆட் பண்ணும்போது நம்ம கிளியரா ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் போடலாமா
தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க 1.9 மல்டிப்ளைட் பை 2.1. ஸோ 1.9 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 0.1 எழுதலாமா? மல்டிப்ளைடு பை இது எப்படி எழுதலாம் 2 பிளஸ் 0.1 எழுதலாம். இப்போ இது என்ன ஃபார்முலா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி a பிளஸ் பி. ஸோ a மைனஸ் பி a பிளஸ் பி என்ன ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகேவா? that is equal to என்ன வரும் 2 square minus 0.1 the whole square. இப்போ 2 square ஓட வேல்யூ என்னது 4 minus 0.1 வந்து 0.01. ஸ்கொயர் பண்றது முன்னாடியே நம்ம பார்த்தோம். இப்போ 4.00 இங்க என்ன வரும் 0.01 சப்ராக்ட் பண்றோம். இங்க 10 இங்க 9 இங்க என்ன வந்துரும் 3 வந்துரும். 10 minus 1 is 9 இங்க 3. The answer is 3.99.